வெல்கம் டு குருதேவ் அகாடமி. இன்னைக்கு நாம ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா அப்படின்னு பிராத்மிக்குடைய போயம் 2 பார்க்க போறோம். அதுக்கான ERCயும் சேர்த்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா, உயர பறக்கட்டும் நமது கொடி அப்படின்றது தான் இதனுடைய பொருள். ஜண்டா ஃப்ளாக், கொடி. ஃபர்ஸ்ட் சப்தார்த்த ஜண்டா ஃப்ளாக், கொடி. திரங்கா ட்ரை கலர், மூவர்ணம். விஸ்வ யூனிவர்ஸ், உலகம். பிரேம் சுதா, ஸ்வீட் லவ், அன்பெனும் அமுதம். பர்சானே வாலா, ஷோவர், பொழியக்கூடிய. அதாவது நம்ம ஆர்மி பீப்புளெலாம் அன்பை நமக்காக பொழிகிறாங்க, தேசத்துக்காக பொழிகிற அந்த அன்புக்காக தான் அவங்கள வச்சுருக்கேன். மாத்ருபூமி, மதர்லேண்ட், தாய் நாடு. தியே, த கோல், லட்சியம், ஒருத்தருடைய லட்சியம். ஸ்வதந்திரதா, ஃப்ரீடம், சுதந்திரம். ஷான், பிரஸ்டீஜ், கௌரவம். நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்றதே நமக்கு ஒரு கௌரவம் தான். ஜான், லைஃப், உயிர். நமக்காக உயிரே கொடுக்குறவங்க ஆர்மி பீப்புள், அதனால தான் அவங்கள உயிர் அப்படின்றத காட்டியிருக்கேன். திக்லானா, டு ஷோ, காண்பித்தல். ஸ்வராஜ், இண்டிபெண்டன்ஸ், சுயராஜ்யம். நம்ம வெள்ளையன்கள்கிட்ட அடிமைப்பட்டிருந்தோம், நம்ம நாட்டை நாமளே ஆளணும் அப்படின்றது தான் சுயராஜ்யம். நம்மளுடைய ராஜ்யம் நம்மளுடைய நாட்டில் இருக்கணும், அதுதான் ஸ்வராஜ். போயம் பார்க்கலாம். ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா, விஜயி விஸ்வ திரங்கா பியாரா, ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா. உயர பறக்கட்டும் நமது கொடி. ஜண்டானா கொடி. ஊஞ்சா ரஹே, உயரமா இருக்கட்டும், நம்முடையது. நம்முடைய கொடி ரொம்ப உயர்வா இருக்கணும். விஜயி, விஜயினா வெற்றி. விஸ்வனா உலகம். உலகம் முழுவதும் நம் கொடி வெற்றி அடைஞ்சு அது நல்லா மேலோங்கி பறக்கணும். உலகே ஜெயிச்சு நமது அழகிய மூவர்ண கொடி என்ன பண்ணணும்? திரிரங்கானா மூவர்ண கொடி பறக்கணும். ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா. सदा शक्ति बरसाने वाला, प्रेम सुधा सरसाने वाला, वीरों को हर्षाने वाला, मातृभूमि का तन मन सारा, झंडा ऊंचा रहे हमारा. सदा शक्ति बरसाने वाला, சதானா ஆல்வேஸ், சக்தி நமக்கு ஒரு பவரை, நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. பர்ஷானே வாலா, பொழியக்கூடியது. எது? நம்முடைய கொடி. பிரேம் சுதா, அன்பெனும் அமுதம். சுதானா அமுதம், பிரேம்னா அன்பு. அன்பெனும் அமுதத்தை ஷர்ஷானே வாலா, நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடியது, வழங்கக்கூடியது, பொழியக்கூடியது. சேம் மீனிங் தான். பர்ஷானே வாலா, ஷர்ஷானே வாலா, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். வீரோங்கோ, வீரர்களுக்கு, நம்மளுடைய ஆர்மி வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஹர்ஷானே வாலா, மகிழ்விக்கக்கூடியது. அந்த கொடி, நம்ம நாட்டு கொடியை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. மாத்ருபூமிகா தன் மண் சாரா, நாட்டு மக்கள் உடலாகவும் மனதாகவும் கருதுவது நம்மளுடைய தேசிய கொடியதான். தன் உடம்பு, மண் மனம், சாரா இது எல்லாமாவே அவங்க நினைக்கிறது எதை? நம்முடைய தேசிய கொடிய. அப்படிப்பட்ட அந்த தேசிய கொடி ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா, அந்த கொடி உயர பறக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் ஜண்டே கே நீச்சே நிர்பய் ஹோ, स्वराज जनता का निश्चय बोलो, भारत माता की जय, स्वतंत्रता ही ध्येय हमारा, झंडा ऊंचे रहे हमारा. इस झंडे के, இந்த கொடியினுடைய நீச்சே, கீழே, இந்த கொடியினுடைய கீழே
நிர்பை பயம் இல்லாமல், பைனா பயம், நிர்பைனா பயமின்றி, ஹோ இருக்கக்கூடிய, ஸ்வராஜ் ஜனதா சுயராஜ்யத்தை விரும்பும் மக்கள், கா நிச்சய் போலோ நிச்சயமா அவங்களுக்கு கண்டிப்பா சுதந்திரம் கிடைச்சிரும், நம்ம சுயராஜ்யம் தான் இங்க இருக்கும் அப்படின்னு அவங்க நிச்சயமா சொல்றாங்க. போலோ சொல்லுங்கள், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லுங்கள். சுதந்திரதா ஹி தேய் ஹமாரா, சுதந்திரம் தான் எங்களுடைய கோல், எங்களுடைய எய்ம் இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் தான். ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா, நம்மளுடைய கொடி உயர பறக்கட்டும். இந்த மாதிரி விடுதலை வீரர்கள் எல்லாருமே அவங்களுடைய கோல் எதுவா வச்சிருந்தாங்கன்னா சுதந்திரம் கிடைக்கணும், ஸ்வராஜ்யம் மக்களுக்கு கிடைக்கணும், இந்த கொடிக்கு கீழே நாம பயமின்றி இருக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. அதுதான் இந்த வரிகள் நமக்கு சொல்லுது. ஷான் ந இஸ்கி ஜானே பாவே, चाहे जान भले ही जावे, विश्व विजय करके दिखलावे, तब होवे प्राण पूर्ण हमारा, झंडा ऊंचा रहे हमारा. ஷியாம்லால் குப்த் பார்ஷத். இந்த போயம் எழுதினவர் ஷியாம்லால் குப்த் பர்ஷாத். ஷான் ந இஸ்கி ஜானே பாவே, ஷான் அப்படின்னா பெருமை, ப்ரைடு. ந இஸ்கி ஜாவே பாவே, இந்த கொடியினுடைய பெருமையை போக விட மாட்டோம். சாஹே ஜான் பலேஹி ஜாவே, ஜான்னா உயிர், தேவைனா இந்த உயிரை கூட கொடுப்போம், ஆனா இந்த கொடியினுடைய பெருமையை போக விட மாட்டோம். விஸ்வ விஜயி கற்கே திக்லாவே, இந்த உலகத்திலேயே நாம இந்த கொடியால வென்று காட்டுவோம். நம்ம உயிரை கொடுத்தாலும் இந்த கொடியினுடைய பெருமையை காப்போம், இந்த உலகத்தையே ஜெயிச்சு காட்டுவோம். விஸ்வ விஜய், இந்த உலகத்தை வெற்றி கொண்டு, கற்கே திக்லாவே வெற்றி கொண்டு காட்டுவோம். தப் அப்பொழுது, ஹோவே பிரான் பூர்ண ஹமாரா, அதுக்காக எங்க உயிரையும் கூட நாங்க கொடுப்போம். அப்போது அந்த மாதிரி கொடுத்து, பிரன் அப்படின்னா சபதம், பூர்ண ஹமாரா அந்த சபதத்தை உயிரை கூட கொடுத்து இந்த நாட்டு கொடியினுடைய பெருமையை காப்பாற்றுவோன்னு அவங்க உறுதி எடுத்துக்கிறாங்க. ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா, நம்முடைய கொடி உயர பறக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கொடியினுடைய பெருமையை காப்பாத்துறதுக்காக தங்களுடைய உயிரையும் கொடுப்பாங்க, இந்த உலகத்தையே ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சபதம் எடுத்து இந்த கொடியை உயர பறக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஷியாம்லால் குப்த் பர்ஷாத் இந்த போயம்ல சொல்லியிருக்காரு. अपनी प्रांतीय भाषा में लिखिए, நம்மளுடைய ஏரியா லாங்குவேஜில் நம்ம இது எழுதணும். ERC. सदा शक्ति बरसाने वाला, प्रेम सुधा सरसाने वाला, वीरों को हर्षाने वाला, मातृभूमि का तन मन सारा, झंडा ऊंचा रहे हमारा. இது ஜெண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா போயம் எடுத்திருக்காங்க. இந்த ERCனுடைய இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வரும். These lines are quoted from the poem Janda Uncha Rahe Hamara. The poet Shyamlal Gupta Prasad enlightened the upheavals of our national flag. Let our flag in an elevated level. நம்ம கொடி உயர்ந்து பறக்கணும். It always shows the energy. It makes our life interesting by mixing sweet love. It gives joy to the warriors who are ready to sacrifice the life to the nation. Poet reveals the devotion on the nation in this poem. இப்பாடலின் வரிகள் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற செய்யுளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதை இயற்றியவர் ஷியாம்லால் குப்த் பார்ஷத் என்பவர் ஆவார். இச்செய்யுளில் தேசிய கொடியின் பெருமையை பாடியுள்ளார். எப்பொழுதும் வலிமையை பொழியக்கூடியதும் ஸ்நேகம் அன்பு ஆகியவற்றுடன் இரண்டர இணைவதற்கும், தாய்நாட்டிற்காக தன் உடல் பொருள் மனம் ஆகியவற்றை தியாகம் செய்யக்கூடிய வீரர்களை சந்தோஷப்படுத்துவதற்கும் நம் தேசிய கொடி மிக உயரத்தில் பறக்கிறது.
கவிஞர் தேசிய கொடியின் பெருமையை இச்செய்யுளில் அழகாக விவரித்துள்ளார். நீங்கள் இதில் இங்கிலீஷ் தமிழ் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். ஏற்கனவே நான் இதுக்கு பேராக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் ERCக்காக மட்டும்தான். ஷான் ந இஸ்கி ஜானே பாவே चाहे जान भले ही जावे विश्व विजय करके दिखलावे तब होवे प्रण पूर्ण हमारा झंडा ऊंचा रहे हमारा. இதுவும் ஜெண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா. இந்த க்ளூ வேர்ட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் எழுதிக்கோங்க. These lines are quoted from the poem Janda Uncha Rahe Hamara. The poet Shyamlal Gupta Parshad describes the glory of our national flag. Let not go to the powers of our flag. We are ready to give our life to protect the dignity of our nation. We will prove that we are winners on the universe. Poet says that the power of nation is more important than our life. இப்பாடலின் வரிகள் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற செய்யுளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதை இயற்றியவர் ஷியாம்லால் குப்த பார்ஷத் என்பவர் ஆவார். இச்செய்யுளில் தேசிய கொடிக்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய உயிரை தியாகம் செய்தாவது இதனுடைய கௌரவத்தையும் மாண்பினையும் இழக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்றும், இவ்வுலகை வெற்றி கொண்டு நம் சபதத்தை நிறைவேற்றுவோமாக என்றும் பாடியுள்ளார். பட்டொலி வீசி உயர பறக்கும் நம் தேசிய கொடியின் சிறப்பை கவிஞர் அழகாக வர்ணித்துள்ளார். தன்யவாத்.